தமிழகத்தில் அரசியல் களம் ரொம்ப சூடாக இருக்கு. இதில் அதிமுக மீண்டும் எழுச்சி பெறுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. தாவேக்கால 90% அதிமுக வந்து இணையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தாவேக்கா அதிமுகவை உடைக்க பார்க்கிறதா என்பதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வாய்மை அரசியல் ஆய்வு. கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஸோ நம்மளோட சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று 21 நாட்கள் தான் ஆயிருக்குது. 21 நாளில் 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதிமுக சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இசக்கி சுப்பையா மொத்தம் 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க 4 பேர் ரிசைன் பண்றதுக்கு காரணம் என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் எதிர்கட்சியா இருந்து எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டு காலம் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டது, அதிமுக 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக செயல்பட்டது. ஸோ இந்த மாதிரி மீண்டும் தொடர்ந்து வந்து எதிர்கட்சியாக இருந்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்பெல்லாம் அவங்க செய்யலையா? அப்போ உங்களுக்கு என்ன புதுசாக நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களை நம்பி மக்கள் வாக்கு போட்டாங்கல்ல, ஸோ அவங்கள என்ன சொல்றது? ஸோ அவங்க என்ன முட்டாள்களா? அவங்க முட்டாளா இருக்கிறாங்க மக்கள். 21 நாள்ல நீங்க என்ன கண்டுட்டீங்க? அட்லீஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரி, 21 நாள்ல தாவேக்கா என்ன சாதிச்சிருச்சு? தாவேக்கா சாதிச்சிட்டாங்களா? கிடையாது. வந்திருக்கிறாங்க, ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தங்களை நிலையத்துக்கே பெரும்பாடுபட்டிருக்காங்க. ஸோ நேற்று போயிட்டு பிரதமரை வந்து சிஎம் விஜய் பார்த்து வந்திருக்கிறாரு. அடுத்து நிதியமைச்சரை பார்த்துருக்காரு, அமித்ஷாவை பார்க்கல. ஸோ போயிட்டு அவர் ஒரு 4 கோரிக்கைகள் வச்சிருக்காரு. அமித்ஷா ஏன் பார்க்கலன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இப்படி இருக்க சொல்ல அவங்க தங்களை நிறுத்துறதுக்கே பெரும்பாடுபட்டு இருக்காங்க. இதுல நீங்க 4 பேர் அங்க இணைந்து நீங்க என்ன சாதிச்சிட போறீங்க? மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த இரட்டை இலட்சணத்துக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால அந்த தொகுதியில் நிற்க முடியுமா? நின்னா நீங்க டெபாசிட் வாங்குவீங்களா? அதுதான் இங்க பெரிய கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன, நம்ம போய் ஆரம்பத்துல இருந்து 5 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியா இருந்தோம், ஸோ எதுவுமே சம்பாதிக்க முடியல. அடுத்து இந்த 5 வருஷம் இப்படியே கண்டினியூ பண்ணதுன்னா மக்களுக்கு நீ செய்யணும் நீங்க ஆசைப்படவே இல்லை. நீங்க மந்திரி சபையில இடம் பண்ணணும், நீங்க சம்பாதிக்கணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாரிய தலைவர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட மனநிலை இருக்கு. மக்களுக்காண்டி நீங்க யாருமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களுடைய மனநிலைமை இருக்கு. மக்கள் இதுதான் சொல்றாங்க. தாராபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யபாமா அவர்களாகட்டும், மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் அவர்களாகட்டும், பெருந்துறையில் ஜெயக்குமார் மற்றும் அம்பாசமுத்திர இசக்கி சுப்பையா. ஸோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டுமே நீங்க வந்து அதிமுக வந்திருக்கீங்க. அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சதுனாங்க, 3ஆ பிரிஞ்சதுனாங்க, இப்போ மறுபடியும் வந்து இணைந்துட்டாங்க. இப்போ சி விஜயபாஸ்கர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பா அவங்க மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. அதிமுக அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை இப்ப சொல்றாங்க, அதிமுக வந்து இருக்கிற இடமே தெரியல, காணாம போயிருச்சு, அடுத்து பலகீனப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அதிமுகவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கு. மிகச்சிறந்த ஒரு, ஏன்னா தாவேக்கா செய்யக்கூடிய தவறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டளிச்ச எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க, சோ நம்ம வந்து தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எப்படி, ஏன்னா உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்துட்டாங்கல்ல. கம்யூனிஸ்ட் கொடுத்துருச்சு, ஐயுஎம் கொடுத்துட்டாங்க, விசிகா கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்க மினிஸ்ட்ரியும் கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை தாண்டி என்ன இருக்குது? நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவி சமூகத்தை போய் பார்த்துருக்கணும். அவர் சிஎம் போய் பார்த்தார்ல, அப்ப ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லுங்க, அப்படி ஒரு தலைவரை பார்த்தா கண்டிப்பா நேரா போய் சிலரை பார்த்துருக்கணும். எடப்பாடியார் பார்த்துருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர் எல்லாத்தையுமே பார்த்துருக்கணும். நீங்க ஒரு செலக்டிவா உங்களுக்கு யாரு சாதகமா இருக்காங்க அவங்க முடி பார்த்துருக்கீங்க. சோ நீங்க அதிமுக உடைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எப்படி ராஜ்யமா கட்டியத்தை வந்து சபாநாயகர் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது. இவங்க வந்து கட்சி தாவல் சட்டத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ரைட், உங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்க எப்படி வந்து ரிசைன் பண்றதுல நீங்க ரசீல் லெட்டரை நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வரும். ஸோ அப்போ இந்த 4 பேருக்கும் உச்சநீதிமன்றம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தனா 20 ஆண்டு காலம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்க முடியாது. 20 ஆண்டு காலம் அரசியல் அவங்க இருக்க முடியும். உண்மையில செய்யணும். ஏன்னா ஒரு கட்சியில நீங்க போட்டிட்டு மக்கள் அந்த கட்சிக்கு தான் நம்பி வாக்கு செலுத்தி இருக்காங்க. அப்ப நீங்க உங்களோட சுயநலத்துக்காண்டி நீங்க அங்க போயிட்டு 32 பேரா போனீங்க கிடையாது. 32 பேர் போயிருந்தீங்கன்னா அது ஓகே சொல்லலாம், ரைட், கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது. அப்ப நீங்க 4 பேர் உங்க சுயநலத்துக்காண்டி போயிட்டு, அப்ப நீங்க உங்களுக்கு மந்திரி சபை வேணும், நீங்க சம்பாதிக்கணுன்றக்காண்டி நீங்க இன்னொரு கட்சிக்கு போனீங்கன்னா அப்ப என்னது? அது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம்.
அப்போ இப்ப தாவேக்கா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சட்டசபையில உங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கணும், ஆல்ரெடி நிரூபிச்சாச்சுல. நீங்க சரியா அவர் சொல்லி விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியாச்சு, ஆல்ரெடி காங்கிரஸ் சொல்லியாச்சு, ஐஎம் சொல்லியாச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி இந்த ஆட்சி வந்து கவிழ்க்க மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இவங்களை விலை கொடுத்து வாங்கணும்? சோ குதிரை பேரம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் குதிரை பேரம் சொல்றாங்க. அப்ப குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன தோணுதா, குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய இதா இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாமே அதை சொல்றாங்க. சோ அதை நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மள தனியாக பேசுறோம், மக்கள் சொல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அப்ப இப்படி இருக்க சூழல்ல இது தொடர்ந்தால் கண்டிப்பா இது தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனமாக வரும். கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இது வந்து தூய சக்தியா இல்ல துயர சக்தியா தெரியல. அதவர்ஜினா அவர்கள் சொன்னாரு 90% அதிமுகவினர் தாவேக்கள் இணைவார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நீங்க ஆல்ரெடி அவங்கள ஊழல் சக்தி சொன்னீங்களா? அப்ப ஊழல் சக்தியா இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கு எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரீங்கன்னா அப்ப நீங்க தூய சக்தியா? நீங்க தீய சக்தின்னு யார டிஎம்கே சொன்னீங்க, ஊழல் சக்தின்னு ஏடிஎம்கே சொன்னாங்க. இப்ப அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், இங்க தூய சக்தியா இல்ல துயர சக்தியான்னு கேட்கிறாரு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தூய சக்தியா இல்ல துர்சக்தியான்னு கேட்கிறாங்க. நாங்க நீங்க மக்கள் நாளைக்கு உங்களை துர்சக்தின்ற பாத்திரக்கூடாது. ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தெளிவா நீங்க உண்மையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும் வந்திருக்கீங்க. அந்த மாற்றத்தை சிறப்பாக நீங்க செயல்படணும். அது ஏமாற்றமாக போயிருக்கூடாது, ஏமாற்றமாக இல்ல துர்நாற்றமாக போயிருக்கூடாது. தூய சக்தியா இல்ல துர்சக்தியான மக்கள் இருக்கின்ற கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சிறப்பா வந்து இருக்கக்கூடிய சரி ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமாதும் தாவேக்கா கட்சி கரெக்டா செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க தவறுகளை செய்தால், தொடர்ந்து இதை செய்தால் கண்டிப்பா வரக்கூடிய நீங்க கண்டிப்பா பை எலெக்ஷன்ல அந்த 4 பேரை நிப்பாட்டுங்க, அந்த 4 பேரும் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். உறுதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நம்ம வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, விசிலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு நீங்க நினைக்கலாம், இல்ல கிடையாது. ஆனா பொதுமக்களை பொறுத்தளவு கரெக்டா வந்து மக்கள் வந்து அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? திமுக அதிமுக வந்து சரியில்லை, ஒரு மாற்றம் வேண்டும் தான் உங்களுக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. சோ அப்படி இருக்க சூழல நீங்க இந்த மாதிரி வந்து சில வேலைகள் பண்ணும்போது கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு எதிராகவும் வாக்களிப்பார்கள். அப்போ உங்களுக்கு படுதோல்வியை வந்து நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் வரும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சிறப்பா உங்களோட ஆட்சியில கவனம் செலுத்தணும். அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.